வணக்கம். வெல்கம் டு சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன் தமிழ். உங்களுக்கு இந்த வீடியோவை கேட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ஹிந்தியில் இருக்குது, அதனால் எதுவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுனால நிறைய குக்கிங் வீடியோஸை நான் தமிழ்லேயும் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிர்மலா ஜெகநாதன் சொல்லிட்டு என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க, அவங்கள இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸே சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் தமிழில் புரியல அப்படிங்கிறதுனால நிறையா இனிமேல் எல்லா டிஷ்ஷஸ்க்கும் குக்கிங் வீடியோஸை தமிழ்லையும் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்காக இந்த ஃபஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெண்ணெய் நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்ணெயை நம்ம தயிர் உரக்கூட்டி பாலை உரக்கூட்டி தயிராக்கி கடைஞ்சிட்டு தான் வெண்ணெய் எடுப்போம், அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் கூட இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் உங்கள்கிட்ட நிறையா நெய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நெய்யை ஒரு நிமிஷத்தில் நம்ம வெண்ணெயாக மாத்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ அதுக்காக இந்த ஃபஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இப்போ அதுக்கு என்னென்னலாம் தேவை, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு வெண்ணெய் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இப்போ இதில் நான் நெய் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஐஸ் கட்டி இதில் இருக்குது, இதை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த நெய் இருக்கு இல்லைங்களா, இந்த நெய்யை நம்ம இப்படி இந்த நெய் இதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஐஸை மட்டும் இந்த நெய்யில் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். ஐஸை இந்த கப்பில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை இப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நல்லா இப்படி இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லைங்களா, ஐஸ் கட்டியை சேர்த்து இப்படி இதை நல்லா நீங்கள் ஒரு 1 நிமிஷம் கை பிடிக்காமல் இப்படியே அதை நீங்கள் பாருங்கள். இப்போ 1 நிமிஷத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1 நிமிஷம் கூட ஆகிருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நம்மளுடைய அந்த நெய்யில் இருந்து அழகான வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். பாருங்கள் எப்படி வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் இந்த ஐஸ் கட்டிலாம் நம்ம தூக்கி போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வெண்ணெயை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஐஸ் கட்டிக்கு நம்ம எடுத்து போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வெண்ணெய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி இப்போ அதிகமாக வேணும்னா அதிகமாக, கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டு நம்ம என்ன பண்ணாலும் இந்த வெண்ணெயை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெடி பண்ண வெண்ணெயை நீங்கள் நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெண்ணெய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு வெண்ணெய் இப்போ நமக்கு ரெடி. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ இந்த கொஞ்சோண்டு இந்த வெண்ணெய் மட்டும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெண்ணெய் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஒரு நெய் வாசனையோடு இருக்கிற ஒரு நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்குது. ஐஸ் எல்லாம் போட்டதால் இப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான அந்த டேஸ்ட்டில் அது வந்துடும். ஸோ உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன் தமிழ் அப்படிங்கிற அதே யூடியூப் சேனல்லே தான் இருக்கும். ஆனால் சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன் தமிழ்ங்கிற பேரில் இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.